வேணாலும் போடலாங்கய்யா, போட்டு விட்டுருங்க. ஓகேங்க. வாழ்க வளமுடன். ஸோ ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து கண் பயிற்சி மற்றும் கபாலபதி பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ கண் பயிற்சி அண்ட் கபாலபதியில் வந்து கண் பயிற்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால அந்த கண் பயிற்சியில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய வியாதிகள் ப்ளஸ் அதனுடைய தாக்கங்கள் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு ஒரு குயிக்காக வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த கண் பயிற்சி வேதாத்ரி மகரிஷியினுடைய கண் பயிற்சியினுடைய விளக்கங்களை வந்து சொல்லுங்க. பயன்கள் சொல்லாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பயன்களை சொல்ல வேண்டாம். அதில் செய்யக்கூடிய முறைகளில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்கள், அறிவியல் நுணுக்கங்கள், அந்த கையை வந்து ஒரு பொசிஷன் வைக்கும்போது, அந்த போஸ்டர்ஸ் வைக்கும்போது அது எதற்காக வைக்கிறோம், அங்கே இருக்கக்கூடிய அந்த அறிவியல் விளக்கம் என்ன அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிந்த விஷயங்களே திரும்ப திரும்ப சொல்லாமல் தவிர்க்கிறது நல்லது. வாழ்க வளமுடன். ஸோ கண்களினுடைய பாதிப்பு, ஏன்னா கண் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். ஸோ கண்களினுடைய பாதிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியது. அது ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டை வந்து குயிக்காக காட்டிடுறேன். தென் we can go to discussions. என்னோட ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ கண்களில் வந்து பாதிப்பு அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பாதிப்பு வந்து இந்த சிவிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்க்ரீன் சிண்ட்ரோம் அப்படிங்கிறோம். கணினி பார்வை நோய்க்குறி அப்படிங்கிறது. நான் இது இங்கிலீஷில் இருக்குது, அதை தமிழாக்கம் பண்ணியிருக்கேன் நிறைய தமிழில் வந்து கேட்குறதுனால. ஸோ இது மெயினாக எதுக்காக வருது அப்படின்னா லேப்டாப், ஃபோன், மொபைல் பார்க்குறது, டிவி பார்க்குறது, ஸ்க்ரீன் டைம், பொதுவாக ஸ்க்ரீனை வந்து பார்க்கறது மூலமாக இது வந்து அதிகமாக வருது. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய புள்ளி விவரத்தின்படி பொதுமக்களில் வந்து 70%, 69% வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்கலைக்கழக மாணவர்களிடையே இது அதிகமாக இருக்குது, 76% இருக்குது. குறிப்பாக மாணவர்களிடையே. அது பல்கலைக்கழகம் மட்டும் இல்லை, மாணவர்கள் இப்போ எல்லாருமே வந்து போஸ்ட் கொரோனா வந்து அதிகமாக டிவைஸ் பயன்படுத்துகிறோம், ஹேண்ட்ஹெல்டு டிவைசஸ் பயன்படுத்துகிறோம், அதனால் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் உலர்ந்த கண் நோய் அப்படிங்கிறது ட்ரை ஐஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து வயதானவர்களுக்கும் வருது, 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் வருது. இப்போது வந்து அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க, குறிப்பாக மொபைல் பார்க்குறதும் இல்லை சிஸ்டம் பார்த்து வேலை பார்க்குறவங்களுக்கு, அமர்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னால் பேப்பர் ஃபைல்ஸை வந்து பார்த்தவங்களை விட இந்த ஸ்க்ரீன் பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்துது. அதாவது அலுவலக பணியாளர்களில் வந்து 55% வரைக்கும் இந்த பாதிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மயோஃபியா அப்படிங்கிற அந்த கிட்ட பார்வை அது இருக்குது. உலகில் 3 1 குழந்தைக்கு அது இருக்கிறதாக குறிப்புகள் சொல்கிறது. அப்போ 2050க்குள்ள உலக மக்கள் தொகையில் 500 கோடி பேர் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நீண்ட நேரம் திரை பார்த்தல் மற்றும் சூரிய ஒளி குறைபாடு இதெல்லாம் வந்து இந்த விட்டமின் டி குறைபாடுனால கூட இது ஏற்படுது. பார்வை நரம்பு பாதிப்பு, குளுக்கோமா, அது எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறவங்க, லெத்தார்ஜிக் லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க, ஒரே இடத்துல உட்கார்ந்து அமைந்து இருக்கக்கூடியவங்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துது. திரைச்சவ்வு விலகல், ரெட்டினல் டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது, இந்த திரைச்சவ்வு விலகல் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது அதுவும். ஸோ அது மெயினாக என்னென்னா லெத்தார்ஜிக்காக இருக்கிறவங்க, வேலை செய்யாமல் அமர்ந்து இருக்கிறவங்களுக்கு, அதிக திரை பயன்படுத்துதல் இருக்கிறவங்களுக்கு. ஸோ எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த திரை, இந்த ஒளித்திரை பார்க்கறதுனால தான் அதிகமாக வந்து பாதிப்புகள் இருக்குது. இமை தோய்வு அப்படிங்கிறது அந்த கண் சோர்வு, அந்த கண் சோர்வும் வந்து இதுவும் வந்து மேசை சார்ந்த வேலைகளில் அதிகமாக உட்காந்துருக்கிறவங்களுக்கு அந்த ஃபேட்டிக் வந்து நல்லா தெரியும். ஈவினிங் வந்து வீட்டுக்கு வரும்போது அந்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த சோர்வை வந்து நம்மளால் உணர முடியும். கண் எரிச்சல் இருக்கும். அதே போல் கண்புரை அப்படிங்கிறது கேட்ராக்ட், அது எல்லாருக்கும் தெரியும். 80 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வருது. அதிகமான பேர் பாதிக்கப்படுறாங்க அதில். இப்போ சிறிய வயதில் கூட வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய பேருக்கு. ஸோ இது வந்து உலக அளவில்
பார்வை இழப்புக்கு 51% இதுதான் காரணமாக இருக்கிறது. அதாவது மோர் தென் 50% பார்வை இழப்புக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. இந்த கண்புரை விழுதல் வந்து காரணமா இருக்கு. குளுக்கோமா பார்த்தோம். அந்த உள் அழுத்தத்தின் காரணமாக அந்த பார்வை நரம்புகள் பாதிக்கப்படுது. ஸோ அது வந்து மெயினாக வந்து இந்த நீரிழிவு நோய் சம்மந்தப்பட்டது வருது. டயபெட்டிக் ரெட்டினோபதி, நீரிழிவு விழித்திரை நோய்ங்கன்னு தனியாகவே பேர் கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அது காமனாக ஆயிடுச்சு. ஸோ வந்து அது சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு மெயினாக அது 80% பீப்புளுக்கு அது கண்டிப்பாக வருது. விழித்திரை சிதைவு அப்படிங்கிறது அந்த ரெட்டினல் டேமேஜ் ஏற்படுது. அது வந்து தேய்மானம் ஏற்படுது. அந்த மேக்குலா அப்படிங்கிற அந்த விழித்திரையின் மைய பகுதி தேய்மானம் ஏற்படுவதால் பாதிக்கப்படுது. இது மெயினாக வந்து இந்த புகை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது. வெள்ளெழுத்து அது எல்லாருக்கும் தெரியும். வயதானவர்களுக்கு வெள்ளெழுத்து இருக்கும். ஒரு சில பொருட்களை பார்க்கறதும் இல்லை ஒரு சில எழுத்துக்களை வந்து பார்க்கறதுக்கும் வந்து அவங்களுக்கு சிரமம் ஏற்படும். ஸோ அது வந்து வயதானவர்களுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் இந்த ஐ ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஐ ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, நிறைய பேருக்கு திடீர்னு உட்காந்து எந்திரிச்சிங்கன்னா ஒரு சின்ன புழுக்கள் மாதிரி ஓடும், இல்லை புள்ளி புள்ளியாக ஓடும். அதுதான் வந்து இந்த ஐ ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது, மிதவைகள் அப்படிங்கிறது. அதுவும் 50 வயது டு 70 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்படுது. அது வயது ஏற ஏற அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய திரவத்தினுடைய அளவு வந்து குறையிறதுனாலையும் அது சுருங்குவதனாலையும் அது வந்து இந்த நூலை இலைகள் போல சிறிய சிறிய புள்ளிகள் போல தோன்றுதல் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து காமனாக இருக்கக்கூடிய கண் வியாதிகள். இது வந்து எந்த வயதினருக்கு வருது அப்படின்னு சொன்னால், ஏஜ் குரூப் வைஸ் பார்க்கும்போது எல்லா வயதினருக்கும் ஒரு வகையான ஏதாவது ஒரு வகையான கண் பாதிப்புகள் இருக்குது. குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள், ஐடி மாணவர்கள், இல்லை ஐடி பணியாளர்கள், அதுக்கப்புறம் மேசை பணியாளர்கள்னால் உட்காந்து வேலை பார்க்குறவங்க, அவங்களுக்கு. ஸோ ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் பாதிப்புகள் ஏற்படுது. இப்போ குழந்தைங்களுக்கு கிட்ட பார்வை அந்த பாதிப்பு இருக்குது. இது கணினியிலேயே பயிற்சி செய்கிறவங்களுக்கு வந்து அந்த ஐ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் ஐ ட்ரைனஸ் இருக்குது. மேஜை பணியாளர்களுக்கு, அதிகம் அசையாமல் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு அந்த விழித்திரை விலகல், இமை தோய்வு அப்படிங்கிற அந்த கண் சோர்வு இது ஏற்படுது. 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு நார்மலாக வந்து வெள்ளெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளெழுத்து வந்து நமக்கு அந்த ப்ராப்ளம் வருது. டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு அந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படிங்கிற வியாதி வருது. கண்புரை இதெல்லாம் முதியவர்களுக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா, இந்த மெயினாக இதில் யார் வந்து அபாய குழுவினர் அப்படின்னா, இந்த குளுக்கோமா அப்படின்னு சொல்கிற இந்த டயபெட்டிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அதிகமான பாதிப்பும், ஏற்கனவே சிறிய பாதிப்பு இருந்தாலும் அதை வந்து டபுள் பண்ணுற அளவுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கும் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய இந்த 2026 இருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சிகள் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கிடைக்கக்கூடிய ஒரு தகவல்கள். ஸோ இது எதுக்கு நம்ம முன்னாலே சொல்லிட்டோம்னா, இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு கண்ணு. அப்போ அந்த கண்ணுக்கு ஒரு பயிற்சி வந்து வேதாத்திரி மகரிஷி கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சிகள் முறையாக செய்யும் போது முடிந்த அளவுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிசீசஸ், இப்போ நம்ம பார்த்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிசீசஸை அதனுடைய இதை வந்து குறைச்சிக்க முடியும். ஆபத்தை வந்து குறைச்சிக்கலாம், இல்லை அதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் அந்த லென்ஸ், அதாவது பவர் இன்க்ரீஸு டிக்ரீஸ் ஆகிறத வந்து குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இப்போது இந்த பயிற்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைகளையும், அந்த ஒவ்வொரு நிலையிலையும் இருக்கக்கூடிய அதனுடைய முக்கியத்துவம், அது அறிவியல் பூர்வமாக இந்த பொசிஷன் ஏன் வைக்கிறோம், அந்த பொசிஷனில் வைக்கும்போது என்ன நடைபெறுகிறது, கண்ணுக்கு என்ன, கண்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய நரம்பியல் சம்மந்தமாக தசை நார்களில் அங்கே என்ன மாற்றம் ஏற்படுது, மற்ற உறுப்புகளுக்கு அது என்னென்ன பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக எல்லாரும் படித்து பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொருத்தரும் வரிசையாக நீங்கள் சொல்லலாம். இது ரெக்கார்டிங், வாய்ஸ் ரெக்கார்டிங் போடுறதுனால பயனுள்ள கருத்துக்களாக பகிர்ந்துக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லலாங்களா ஐயா? சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஐயா, இது வந்து நரம்புகள்லாம் நல்லா தூண்டப்படுது, நம்மளோட கண்கள்லாம் வந்து ஆரோக்கியமாகவும் எல்லா குறைகள் கிட்ட பார்வை இதெல்லாமும் சரியாகுது அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. நான் அதை விட இது வந்து எப்படின்னா, எனக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் கிடைச்சது வந்து இது கழுத்து கழுத்து வலி இருக்கிறவங்க நம்ம கண் பயிற்சி கால் பயிற்சி இந்த கண் பயிற்சியில நம்ம பொசிஷன் சொல்றோம் இல்லைங்களா, ரைட்டு மேல அந்த அந்த ஃபுல்லாவே ரொட்டேஷனு அந்த மாதிரி இதுல நம்ம கழுத்தை வந்து நம்ம திருப்புறது மூலியமா வந்து கழுத்து வலி சரியா போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, இதெல்லாம் கண் பயிற்சிக்கானது கிடையாது. நான் இது வந்து ஏன் சொல்றேன்னா, இந்த பொசிஷன்ல ரொட்டேஷன் பண்றது, இப்படி மேல இருந்து கீழே பாக்குறது, கீழே இருந்து பாக்குற மாதிரி நம்ம கழுத்தையும் அந்த இதுல நம்ம அந்த டைரக்ஷன்ல அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த கழுத்துல எலும்புகள்லாம் வந்து சரியாகுது. அந்த சிலவங்களுக்குலாம் வந்து குனிஞ்சு நிமிர்ந்தோம் அப்படின்னா கூட கண்ணு இருட்டுது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, கழுத்து எலும்பு தேய்ப்பாடு குறைபாடுகள் சரியாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, இது வந்து கண் நீங்க நம்ம இதுபடியே வந்து கண் பயிற்சிக்கான விளக்கம் இல்ல, இது கழுத்து வலி சரியா போகுது அந்த ஆக்ஷன்ல, அவ்வளவுதான். அது ஒரு பிளஸ் தான் ஒன்று தெரிஞ்சுதுங்க, அதனால சொல்றேங்க. ஐயா, மற்றபடி வந்து கண்கள்லாம் வந்து ரொம்பவே அதோட இப்பெல்லாம் நடுவுல வந்து கண்ணில் வந்து ப்ரெஷர் வருது அப்படின்னு ஒரு புதுசா ஒண்ணு நிறைய பேருக்கு கேள்விப்படுறோங்க. ஐயா, அந்த கண் ப்ரெஷர் இருக்கவங்க எல்லாம் கூட நம்ம இந்த இது செய்யும் போது நம்மளோட கண் பயிற்சி செய்கிறது மூலயமா சரியாகுதுங்க. தியானம் பண்றவங்களுக்கு இந்த ப்ரெஷர் இது வந்து நல்லாவே குறைஞ்சி கண்ணில் இருக்கிற ப்ரெஷர் குறைஞ்சி நம்ம கண் பயிற்சி செய்யறது மூலயமா தியானம் செய்யறது மூலயமா சரியாகுதுங்க. ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா, நன்றிங்கம்மா. சிவராமன் ஐயா, சிவராமன் ஐயா, சிவராமன் ஐயா, தாம்பரம். ஓகே, ராதாம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. இப்போ இந்த சர்க்குலர் ரொட்டேஷனும் ஃபார்மிங்கும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்றதுனால இந்த ஃப்ளோட்டர்ஸ்க்கும் இந்த குளோகோமான்னு சொல்லக்கூடிய இதுக்கும் வந்து அது நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கு. அதே மாதிரி ட்ரை ஐஸ்க்கும் வந்து நம்மளுடைய அந்த கண்கள்ல வந்து அந்த நீர் வந்து அதுக்கு வந்து கண் மூடி திறக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து அந்த பாமிங் வச்சு பண்ணும்போது அது அது வந்து கண்ணனுடைய அந்த ப்ரெஷரை குறைச்சி ரிலாக்ஸேஷன் கொடுக்கறது. இப்போ இதுல நம்ம முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த கண் பயிற்சி பண்ணும் பொழுது கழுத்து வந்து லேசா அசைக்கலாம்னு சொல்றாங்க மகரிஷி. ஃபுல்லா அசைக்க கூடாது, அசைச்சா அப்போ கண்ணுக்கு வந்து அந்த பயிற்சி போகாது. அப்ப கழுத்து லேசா அசைக்கலாம். அதே மாதிரி கைகள் வந்து பொசிஷன் வந்து இப்படி நேரா இருக்கணும்ன்றாங்க. இதுல முக்கியமா நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, எல்லா போர்ஷனுமே ரிலாக்ஸ்டா வச்சு பண்ணணும். பெரும்பாலும் நம்ம பண்றச்சே பார்க்கும்போது ரொம்ப ஸ்டிஃபா வச்சுக்கிறோம். ஷோல்டரையும் கை அந்த கூப்பி அந்த சேர்த்து வச்சிருக்கிறதையும் ஸ்டிஃபா இல்லாம ரிலாக்ஸ்டா வச்சு பண்ணும் பொழுது உங்களுக்கு கண் மூமெண்டோட சேர்த்து மகரிஷி இங்க வந்து லைட்டா கழுத்துக்கும், ஏன்னா அந்த கழுத்துல இருக்கக்கூடிய நரம்புகள் கண்ணோட இணைச்சிருக்கிறதுனால இங்க கண்ணு காது ஐயா நீங்களே கூட போட்டிருந்தீங்க அந்த இதுல. சோ அப்ப காது கண்ணு எல்லாத்துக்குமே அந்த நரம்புகளுக்கு வந்து ஒரு ஊக்கம் கிடைக்கிறது. பின்னாடியில இருந்து வந்து அந்த நரம்புகள் நல்லா ரிலாக்ஸ் ஆகுறது. நம்ம அதே ஸ்டிஃபா நம்ம வச்சு பண்றதுக்கும் ரிலாக்ஸ்டா கைகளை வச்சு மெதுவா கழுத்தை அப்படி லேசா திருப்பி பண்றதுக்கும் நம்ம பண்ணி பார்க்கும்போதே அந்த வித்தியாசத்தை நல்லா நம்ம உணர முடியும். ஸோ இதுல முக்கியமா நம்ம பண்ணும்போது ரிலாக்ஸ்டா பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பாமிங் வந்து அந்த ஒன் மினிட்டுங்கிறது ஃபுல்லா வச்சு அந்த கம்ப்ளீட்டா அந்த கையினுடைய ஹீட் வந்து கண்கள்ல போற மாதிரி வச்சு பண்ணும்பொழுதுதான் அந்த அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அந்த ரிலாக்ஸ் பண்ணணும். அந்த கண்களை சுற்றி அந்த செல்ஸ்லாம் நல்லா ரிலாக்ஸ் ஆகுது, பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த பாமிங் பண்ணும் பொழுது அதனுடைய பலன் அந்த வந்து அந்த குளோகோமாக்கும் முக்கியமா. அதே மாதிரி கேட்ராக்டுக்கும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த லென்ஸ் வந்து தடிமன் ஆறுது. அதாவது அந்த பிளெக்சிபிலிட்டி, அது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய லென்ஸ் வந்து ஹார்ட் ஆகுது, திக் ஆகுது. அப்போ அந்த திக்னஸ் வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த கண்ணுக்கு நம்ம வந்து மூவ்மெண்ட் கொடுக்கறது இல்லை.
அப்போ இந்த பாமிங் பண்ணும்பொழுது அண்ட் அடிக்கடி ஃபிளிக்கர் பண்ண சொல்றாங்க. அதுவும் அதே மாதிரி 20 மினிட்ஸ்க்கு ஒருக்க இந்த ஸ்கிரீன் டைம் வந்து தூர கிட்ட, அதே மாதிரி கிட்ட தூர பார்வை. அதுலயும் நம்ம வந்து இந்த பயிற்சிகள், இந்த குறைபாடுகள் இருக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை கூட இந்த கண் பயிற்சியை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி பண்ணும் பொழுது அந்த நம்மளுடைய கண் பயிற்சி பெரும்பாலான இந்த கண் நோய்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு தீர்வா இருக்கும். எங்க நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, கண் பயிற்சினா நம்ம மகரிஷி கொடுத்த பயிற்சி தான் சொல்றாங்க. வேற வேற விதமா சொல்றாங்க. ஒரு விரல் வச்சு பாருங்க அப்படிலாம் சொல்றாங்க. இல்ல சும்மா கண்ணை சொல்லட்டுங்கன்னு சொல்றாங்க. ஆனா எல்லாத்தையும் விட நம்ம அந்த கைகளை இப்படி வச்சு 2 கட்டை விரலுக்கு நடுவுல அந்த பார்வையை வச்சு லேசா அப்படி திருப்பி உடம்ப ரிலாக்ஸ்டா வச்சு பண்ணும் பொழுது இந்த என்டையர் ஷோல்டர்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு போகக்கூடிய நர்வ்ஸ்ல இருந்து எல்லாமே எஃபெக்டிவா அது வந்து அங்க ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்ப அம்மா சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் திரும்ப அதை ரிப்பீட் பண்ணாதீங்க. யாரோ வந்து இது வச்சிருக்காங்க, யாராவது ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் மைக் இது ஆஃப் பண்ணிக்கோங்க, ஏன்னா எக்கோ அடிக்குது. ஓகே, அடுத்தது சொல்லுங்கம்மா. அடுத்த யார்? அதாவது குறிப்பாக வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்துட்டோம்னா புதிய விஷயங்களுக்கு நமக்கு நேரம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். பூமாம்மா சொல்லுங்கம்மா. பூமாம்மா சொல்லுங்க. மைக் அன்மியூட் பண்ண முடியலையா? யாராவது மைக் அன்மியூட் பண்ணி பாருங்க. ஓகே, பேசலாமா? பேசலாங்க. நீங்க வந்து பக்கத்துல இன்னொரு மொபைல் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா, இல்ல லேப்டாப் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்களா? இது பண்ணிட்டேன் ஐயா. ஐயா கேக்குதா? ஐயா சிவராமன் ஐயா, உங்களுடைய இது வந்து எக்கோ அடிக்குது, பக்கத்துல பாருங்க. ஒரு நிமிஷம் நீங்க கட் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. 2 இதுல ஜாயின் பண்ணிருக்கீங்க. பூமாமா நீங்க சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு வந்து இருந்ததையே சொல்றேன். டயபெட்டிஸ் ரெட்டினா பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு ஐல கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணாங்க, ஒழுங்கா இருந்தது. செகண்ட் இதுல சுகர் லெவலோட இது ரிலேட் ஆகி அந்த டயபெட்டிஸ் ரெட்டினா பத்தி இது வந்து கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணியும் அது ஃபுல் கியூர் இல்லை. ஏன்னா அப்புறம் சுகர் லெவல் நார்மலா இருக்கிறச்ச நல்லா இருந்தது. அப்புறம் ஃபர்மெண்டேஷன் என்னோட ஐ டாக்டர் சொன்னாங்க, அந்த ஹாட் வாட்டர்ல இது வச்சு ஒருத்தடம் அந்த கண்ணுக்கு கீழே அதை ஒட்டி வச்சு கொடுத்து ஸோ தட் அந்த ட்ரைனஸ் எல்லாமே போயிடும் அப்படின்ட்டு சொன்னாரு. அதை பண்ணிட்டு இருக்கேன். அனதர் திங், நான் இன்னொரு இதுல படிச்சேன், எப்போ யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ, இந்த இடது இந்த பாம்பை பார்த்தா ஆள்காட்டி விரலுக்கும் அந்த நடு விரலுக்கும் நடுவுல அந்த மேட்டு பகுதிக்கு இடுக்குல கட்டை விரலால நல்லா அழுத்தினா, இடது கையில அப்படி பண்ணா வலது கண்ணுக்கு நர்வ்ஸ் எல்லாம் நல்ல இயக்கம் இருக்கு. அதே மாதிரி வலது கையில வச்சு பண்ணினா இடது கண் நர்வ்ஸ்க்கெல்லாம் நல்ல கொஞ்சம் இயக்கம் ஆக்டிவேட் ஆகுது. இதான் என்ன சொல்ல வந்தது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்தது வேற யாரா பேசுங்க. ஏன்னா இன்னைக்கு 2 டாபிக் இருக்கு, கண் பயிற்சி, அதுக்கப்புறம் கபாலபதி பத்தி பேச போறோம். ஸோ அதனால வந்து குயிக்கா வந்து சுருக்கமா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஏற்கனவே தெரிஞ்ச கருத்துக்கள் இல்லாம டிஃப்ரெண்டான ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா, அப்படி இந்த நம்ம கைய வந்து இந்த கிராஸ் பண்ணி பண்ற மாதிரி அந்த மல்டிப்ளிகேஷன் அந்த சிம்பிள்ல செய்யும் போது இந்த கிராஸ் மூவ்மெண்ட் வந்து டயகனல் ஐ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயினுடைய கோஆர்டினேஷன் வந்து அதிகரிக்கிறதும் அப்படிங்கிறதும் நியூராலஜிக்கல் இன்டகிரேஷன் எக்ஸசைஸ் அப்படின்னும் அதை வந்து சொல்லப்படுறாங்க ஐயா. இதனால வந்து நமக்கு அந்த பிரெயின் ஆக்டிவேஷன்ல ஒரு கோஆர்டினேஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஓகேங்கம்மா. லட்சுமி அம்மா சொல்லுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். இந்த எக்ஸசைஸ் தான் வெர்டிகோ ப்ராப்ளம்க்கும் டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றது. நம்ம ஐ எக்ஸசைஸ் மாதிரியே சிமிலர்
ஐ மூமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதனால நம்ம ஐ எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அந்த வெர்டிகோ ப்ராப்ளமும் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அது எப்படி சரியாகுது அப்படிங்கிறதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்குங்களா? அந்த டீட்டெயில் எனக்கு இது எப்படி தெரியும்னா, நம்ம மன்றம்ல ஒரு 2 பேர் கத்துக்க வரும்பொழுது இந்த ஐ எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து வெர்டிகோக்கு இந்த இது பண்ண இதே மாதிரியே பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஐயா. அதனால நான் அதை சேர்த்துக்கிறது வேணா எப்படின்னு வேணா நம்ம பார்க்கலாம், வேணா செக் பண்ணி பார்க்கலாம். அந்த இயர் லிக்விட் இம்பேலன்ஸ் மேபி அதுக்கு இந்த மாதிரி சிமிலர் இதே தான் ஐ எக்ஸசைஸ். அதை படுத்துட்டு மேலே கீழே கண்ணை உருட்டுறது இந்த சைடு நம்ம எப்படி பண்றோம் அதே மாதிரியே அதுக்கும் பண்ண சொல்லுவாங்க. ஐயா கழுத்தை எப்படி இப்படி லேசா திருப்பும் பொழுது அந்த காதனுடைய அந்த காக்லியாக்குள்ள இருக்கக்கூடிய சில டர்ட்ஸ் வந்து அதுதான் வந்து அந்த வெர்டிகோ காஸ் ஆகுது, அது வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அதை பத்தி பார்க்கலாமா? அடுத்தது சிவராமன் தாம்பரம் ஐயா, நீங்க உங்க மைக்கை இது பண்ணீங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஏன்னா நீங்க பேசும்போது எக்கோ அடிக்குது பாருங்க. சிவராமன் ஐயா. ஓகே, அடுத்து ராஜலட்சுமி அம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க்கை வளமுடன் ஐயா, வாழ்க்கை வளமுடன். கண் சுழற்சி செய்யற மாதிரி கண் சுழற்சி செய்யும் போது அந்த பக்கம் இந்த பக்கம் கண் மூவ்மெண்ட் ஆகும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கு. நர்வஸ் அதனால நர்வஸ் சிஸ்டம்க்கு ஆக்சிஜன் நல்லா கிடைக்குது. அதனால கண் ட்ரை ஆகிறது நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறம் கண் இயக்கம் வந்து மூளையோட தொடர்புடையது இல்லை. கண்ணு பார்க்கும்போது மூளைக்கு தொடர்புடையதுனால மன அழுத்தம் கூட குறையுது, பிரெயின் செல் நல்லா ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்றாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. குணசுந்தரி பேசுறேங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த கண் பயிற்சி, கண்ணுங்கிறது நம்ம உடம்புல உள்ள முக்கியமான உறுப்புகள்ல ஒண்ணு. உடலுக்குள்ள உள்ள சில நோய்களை கூட கண் மூலமாக தான் வெளிப்படுத்துது. இப்ப நம்ம டாக்டர் கிட்ட போனா கூட ஒரு கண்ணை பார்த்து தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு சில நேரங்கள்ல கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இந்த மஞ்சக்காமாலை நோயெல்லாம் வரும்போது இந்த கண்ணை தான் பார்த்து தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன் இந்த கண்ணுக்கு மகரிஷி ஏன் இந்த பயிற்சியை இப்படி இந்த மாதிரி கிராஸா நேரா இந்த பயிற்சி முறைகளை ஏன் இப்படி வடிவமைச்சாருன்னா, நம்ம கண் வந்து ஓவல் ஷேப்ல இருக்கிறதுனால அப்ப எல்லா பக்கமும் அது ஆகுற மாதிரி அந்த பயிற்சியை கண்ணோட முழு இதுக்குமே ஆகுற மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள்லயும் அவங்க வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்கய்யா. இந்த கண் பயிற்சி செய்யும் போது இந்த கண்ணில் உள்ள இந்த எரிச்சல் இதெல்லாம் குணமாகிறது போது இந்த எரிச்சல் வந்து லிவர் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் சரியாகுது. அதே நேரத்துல இன்னொன்னுங்க, ஆப்டிக் நர்வ்ஸ் அப்படிங்கிற அந்த கண்ணுக்கு தொடர்புடைய அந்த நரம்பு, மூளை நரம்புகள் வந்து இந்த பயிற்சியின் மூலம் ஊக்குவிக்கப்படுது. அதை சுற்றி உள்ள தசைகள், அந்த நரம்பு நாளங்கள் ஊக்குவிக்கப்படுறதுனால கண் பார்வை தெளிவாடுது. கண்ணில் உள்ள சில குறைபாடுகளும் நீங்கிறதுக்காக கண் நம்ம ஐபார்மிங் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம ஒரு நிமிஷம் இதுல கண்டிப்பா பண்ணும்போது நம்ம அந்த கண்ணு ரெண்டுக்குள்ள மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த நரம்புகள் வந்து அந்த அமைதியை அடையிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியுங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அது கண்ணை வச்சு ஏன் வந்து டாக்டர்ஸ் வந்து பாக்குறாங்க அப்படின்னா, கண்ணில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் வந்து அவ்வளவு டிரான்ஸ்பரண்டான நரம்புகள். அதனால ஈஸியா வந்து ரத்தத்து ஓட்டத்துல ஏதாவது இருந்ததுன்னா பை விஷுவல் அப்சர்வேஷன் அதுல பார்க்க முடியும் அப்படிங்கிறது. நீங்க சொன்ன விஷயம் நல்ல விஷயமா. ஓகே, வாழ்க வளமுடன். அடுத்தது வேற யாராவது சொல்லுங்க. ஐயா இன்னொரு பாயிண்ட் சொல்லுவாங்க ஐயா. சொல்லுங்கம்மா. ஐயா இது வந்து வஜ்ராசனத்துல வந்து நாம உட்கார்ந்து செய்யறது இந்த கண் பயிற்சி செய்யறோம் இல்லைங்கய்யா. அப்ப வந்து அப்ப வந்து நம்மளுக்கு அந்த வயிறு மற்றும் அந்த குடல் பகுதியில வந்து மெதுவா ஒரு அழுத்தம் கிடைக்கும். அந்த டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ் வந்து நல்லா வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். அதோட நம்ம இந்த கண் பயிற்சிக்கும் இது வந்து சேர்ந்து செய்யும் போது எல்லாமே அந்த முதுகெலும்பு வந்து நேரா இருக்கும். அப்ப வந்து அந்த அலைன்மெண்ட் சரியா இருக்கிறப்போ அந்த நரம்பு தகவல்கள் வந்து மூளைக்கு வந்து சீரா செல்லும். அப்ப வந்து இந்த கண் பயிற்சி செய்யறப்போ
ஐ வந்து ஆப்டிக்கல் நர்வ்ஸ், பிரெயின் சிக்னல் டிரான்ஸ்மிஷன் இது எல்லாம் வந்து தெளிவா கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த இருங்க ஒரு நிமிஷம். அப்புறம் வந்து அந்த பீனியல்ல வந்து ஹைப்போதலமஸ் ஸ்டிமுலேஷன் வந்து எப்படி இது கண் பயிற்சி இயக்கங்களை நடக்குதுன்னா ஆப்டிக் நர்வ்ஸ் வழியா நடக்குது. அப்போ வந்து நம்ம இந்த பயிற்சி செய்ய செய்ய அந்த ஹைப்போதலமஸ் அப்படிங்கிறதும் பீனியல் கிளாண்ட் பகுதியை வந்து மறைமுகமா வந்து ஸ்டிமுலேட் செய்யுது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில சொல்லப்பட்டதா சொல்றாங்க. அதனால வந்து நம்மளுக்கு தூக்கம் வந்து ஒழுங்கா அமையிறது, ஹார்மோன் சமநிலை ஆகுதும், மனநிலை அமைதி கிடைக்கணும் அப்படின்னு இந்த கண் பயிற்சின்னு நினைக்கிறோம். ஆனா வஜ்ராசனத்துல உட்கார்ந்து செய்யும் போது இவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து உடம்புல வந்து சீராகுதுங்க ஐயா. ஓகேங்க. முக்கியமா என்னன்னா என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு இப்ப ப்ராப்ளம் எல்லாம் நம்ம முன்னாலே சொல்லிட்டோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியாச்சு. அந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த பயிற்சியில இப்போ இந்த 360 டிகிரிஸ் ரொட்டேட் பண்றோம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா அது அந்த ரொட்டேஷன் நடக்கும்போது என்னென்ன தசைகள் வந்து ஆக்டிவேட் ஆகுது, இல்லை என்னென்ன நரம்புகளில் ஆக்டிவேட் பண்ணப்படுது, அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன மாற்றம் ஏற்படுதுன்னு சொன்னால் இன்னும் வந்து நமக்கு தெளிவாக மற்றவங்களுக்கும் புரியும். இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து இது ஒரு விதமான தியானம் தான். ஏன்னா நம்ம கண்ணை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த 2 நகங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறோம், உடம்பை தளர்வை வச்சு பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது இதுவே வந்து ஒரு ஃபோக்கஸிங், ஒரு புள்ளியில் ஒரு பாயிண்ட்ல நம்ம கண்களையும் எண்ணத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு பயிற்சியாகவும் இருக்கு. வேற ஏஎன் விஜயம்மா சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. இதுல வந்து என்னன்னா மகரிஷி வந்து கண் பயிற்சி கொடுக்குறாங்க. அதுல வந்து என்னன்னா காந்த ஆற்றல் கண்ணு மூலமா தான் நம்மளுக்கு மேக்சிமம் வெளியே போறது. இந்த கண் பயிற்சி மூலமாக காந்த ஆற்றல் சிதறாமல் முறைப்படுத்தப்படுகிறது. அடுத்து ஆப்டிக் நர்வ் பலப்படுத்துறது எல்லாரும் சொல்லிட்டாங்க. இது மூலமாக கண்களுக்கும் ஒரு புதிய ஒரு கருத்து சொல்லிருக்கீங்க. இது முறைப்படுத்தப்படுகிறதுனா என்ன? முறையான கண் பயிற்சிகள் மூலமாக கண்களுக்கு செல்லும் உயிராற்றல் சிதறாமல் முறைப்படுத்தப்படுகிறது. அப்புறம் கண்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா, ஏன்னா இப்ப நம்ம பாக்குறோம், பார்க்கும்போது ஒரு சைடு மட்டும் தானங்கய்யா பாக்குறோம். இது வந்து எல்லா பக்கம் வலப்பக்கம் இடப்பக்கம் மேல் கீழ் சுழற்சி எல்லாமே நடக்கிறதுனால அந்த இதுல வந்து என்ன பண்றது, நம்ம கண் இந்த 2 விரல் மட்டும் பார்த்து பார்த்து பண்ணும்போது நம்மளோட உயிராற்றல் சேமிக்கப்படுகிறது, முறைப்படுத்தப்படுகிறது. சேமிக்கப்படுகிறத விட முறைப்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது, கண்கள் மற்றும் மூளை பகுதிகளில் காந்த அழுத்தம் வந்து சமநிலையாகுது, ஈவனா இருக்கிறது. சில சமயம் ஒரு பக்கமா இருக்கும், ஒரு பக்கமா இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம சுத்துறதுனால அந்த அழுத்தம் வந்து சமநிலைப்படுகிறது. ஓகே. இப்ப இதுல என்ன முக்கியமா வந்து என்னன்னா, இந்த பயிற்சியில அந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம எப்பவும் அசைக்கிறது இல்லை. அதனாலதான் பாருங்க நம்ம வியாதிகளை பத்தி பார்க்கும்போது லெத்தார்ஜிக்கா இருக்கிறவங்களுக்கு அதிகமான கண் வியாதி வர்றது காரணம் என்ன? நான் ஒண்ணுமே பண்ணலையே, எனக்கு ஏன் வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஒண்ணுமே பண்ணாம ஸ்டாட்டிக்கா இருக்கும்போது ஸ்டாக்னட் அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய உயிர் சக்தி, உயிர் துகள்கள் வந்து ஸ்டாக்னேஷன் ஆகுது, அது மூவ்மெண்ட் இல்லாம இருக்கு. அப்ப அது மூவ்மெண்ட் பண்ணும்போது நீங்க சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து சரியாக அதுல இருக்கக்கூடிய சிறு சிறு செல்களும் டிஷ்யூஸும் வந்து இயக்கத்தை ஏற்படுத்தும் போது அங்க வந்து அந்த காந்த அணு அடுக்குகளும் சரி செய்யப்படுது. ஓகே. அப்புறம் முறையான அசைவுகள்னால விழித்திரையிலையும் பார்வை நரம்புகளுக்கு தேவையான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் சீரா கிடைக்குது. அவ்வளவுதான். ஓகே. சிவகாமி அம்மா நீங்க சொல்லுங்க கடைசியா, அடுத்தது கபாலபதி போலாங்கம்மா, டைம் ஆச்சு. சிவகாமி அம்மா. வாழ்க வளமுடன்ங்க. வாழ்க வளமுடன். அந்த கண்களை சுத்தி இருக்கிற 6 முக்கியமான தசைகளை வந்து இயக்கி இரத்த ஓட்டத்தை அதிகரித்து விழித்திரையை வந்து பார்வை நரம்புகளை வந்து அது ஊக்கப்படுத்துதுங்க இந்த பயிற்சியினால. அது என்னென்ன தசை பதிகள்னு சொன்னீங்கன்னா கூட நல்லா இருக்கும். அது வந்து கீழ் நேர் தசை, மேல் நேர் தசை, உள் நேர் தசை, வெளி நேர் தசை, சாய்வு மேல் தசை, சாய்வு கீழ் தசை அப்படின்னு 6 தசைகளை பத்தி சொல்றாங்க இங்க. ஓகே, நான் அந்த படத்தை போட்டிருக்கேன். நம்ம பயிற்சி செய்யும் போது
மற்றவங்களுக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன தசைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து பார்த்துக்கலாம். அதாவது இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி வந்து இழுத்து கட்டப்பட்ட ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி இருக்கும். அது அங்கங்கே கனெக்ட் ஆகிருக்கும். இது எல்லாம் மூளை வரைக்கும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரவத்துக்குள்ள இன்னொரு திரவம் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த லென்ஸுமே வந்து ஒரு திரவத்தினால் ஆக்கப்பட்டது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெரிய பால் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த திரவத்தால் ஆக்கப்படுது. யாராவது டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க இன்னும் தெளிவாக விளக்க முடியும். நம்ம வந்து அது உடல் கூறுகளாக பார்க்கும்போது ஸோ இதுதான் அமைப்பு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவ்வளவு தசைகள் இருக்குது இதுக்குள்ள. அந்த தசைகள்லாம் வந்து இயக்கப்படுதுன்னு சொல்றீங்க. ஆமாங்க. ஓகே. அப்புறங்க நம்ம கண் பயிற்சி முடிச்ச உடனே 1 நிமிஷம் நேரம் வந்து கண்ணை க்ளோஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லியிருப்பாங்கங்கய்யா. அது வந்து எப்படின்னா நம்ம உயிராற்றல் அந்த இடத்துல பயிற்சி செய்யும் போது செலவாகும். அந்த செலவை சமன்படுத்துறதுக்கு தான் அந்த 1 நிமிஷம் நேரம் வந்து கண்ணை கம்பல்சரி 1 நிமிஷம் நேரம் க்ளோஸ் பண்ணி நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கங்கய்யா. வாழ்க வளமுடன். எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் ஒரு ரெஸ்டிங் பீரியட் கொடுப்பாங்க. இப்போ ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்களா இருக்கட்டும், இல்லை ஓடுறவங்களா இருக்கட்டும், எந்த ஒரு பயிற்சியா இருந்தாலும் அந்த செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒரு செட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க, அமைதியா இருப்பாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ரெஸ்ட் கொடுப்பாங்க. அது மாதிரி கண்ணுக்கு ஒரு பயிற்சியை வந்து முழுமையா அதை வந்து ஸ்ட்ரெச் பண்றோம் எல்லா இடத்தையும். அப்போ எல்லா டைரக்ஷன்லையும் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கண் பொத்துதல் பண்ணும்போது அது கண்ணுக்கு வந்து ஒரு இதமாக ஒரு காம்னஸ் கொடுக்குறோம். பிளஸ் நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அதையும் சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வாழ்க வளமுடன். டைம் ஆச்சுங்கம்மா. அடுத்த இதுக்கு போகணும். சொல்லுங்க ஐயா. குட்டியா ஒண்ணு இருக்குங்கய்யா. அப்புறம் வந்துங்கய்யா அந்த ஐ பால் வந்து நம்மளுக்கு அந்த பந்து ஷேப்ல உருண்டையா இருக்குங்களாமா. அது வந்து நாம வந்து கவனிக்காத இந்த பயிற்சியெல்லாம் செய்யாத விடும் பொழுது அதனுடைய வயது ஆக ஆக அதனுடைய ஷேப் வந்து கொஞ்சம் மாறுங்களாமா. தட்டையாவோ ஒரு மாதிரி மாறிடுச்சுன்னா தான் நமக்கு அந்த ஐசைட் வந்து குறைபாடு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அப்ப வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போனாவும் நம்மளுடைய கண் பயிற்சி சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அது செய்யும் போது நம்மளுக்கு மீண்டும் அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கிறப்போ அந்த பார்வை வந்து நமக்கு விஷன் வந்து தெளிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. கண்கள் தான் ரொம்ப முக்கியமான உறுப்பு. எல்லா பொருள்கள்லையும் பார்த்தீங்கன்னா கண்கள் மட்டும்தான் நல்லா அசையக்கூடியது. பாதுகாப்புக்காகட்டும் இல்லை உணவுக்காகட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த எவல்யூஷனில் வந்தது பார்த்திங்கன்னா கண்கள் தான் ரொம்ப முக்கியமான உறுப்பு. அது எல்லா பக்கத்துலேயும் சுழலணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 6 தசைகள். அந்த 6 தசைகளும் வேற வேற பொசிஷனில் இருக்குது. 2 ஜாயினாக இருக்கும் எதிர் திசையில் இருக்கிறது. அதனால தான் பெருக்கல் குறி, வட்டம் இது எல்லாமே வருது, கூட்டல் அப்படிங்கிறது எல்லாமே. ஆனால் முன்ன பின்ன போகிறதுக்கு அந்த திசைகள் பயன்படாது. இந்த விழி லென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் பயன்படும். அப்போ எல்லாமே அந்த இடத்துல பயன்படுத்துறதுனால கண்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு இந்த உடற்பயிற்சியில் கண் பயிற்சி செய்யும்போது நமக்கு மூளையில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் இயங்குது. நம்மளுடைய உணர்வுகளுக்கும் கண்ணுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. உங்களுக்கு கூட ஒரு இது அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. மேலே பார்த்தா ஸ்மெல், கீழே பார்த்தா டேஸ்ட், ரைட் கார்னர் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன், கீழ் கார்னரில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆடிட்டரி. இப்படி மீதி புலன்களோட சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து அந்த கண்ணோட சேர்ந்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மூளையில் இருக்கக்கூடிய பல பகுதிகள் இந்த கண் பயிற்சியால தூண்டப்படுது. இது ஒரு முக்கியமான விஷயம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்க யோசிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப் கார்னர்ல பாப்பீங்க. இப்படி உணர்வுகளுக்கும் நமக்கு மூளையில் இருக்கக்கூடிய பல புலன்களோட இணைக்கப்பட்டிருக்கிறது தான் கண்கள். அப்ப கண் பயிற்சியில நம்ம இது எல்லாமே பண்ணும்போது குறிப்பிட்ட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூளையோட பகுதி தூண்டப்படுது. டோட்டலா மூளைக்கு எல்லாமே வந்து, அதாவது புலன்கள் எல்லாத்துக்குமே கற்பனை ஆகட்டும், சொல்றதாகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து பயன்படுது. அது இல்லாம 2 ஹெமிஸ்பியருக்கும் ஒரே சமயத்துல இடது கண் வலது கண் 2 ஒரே சமயத்தில் இயங்கும் போது
அங்க அந்த ஹெமிஸ்பியர் ரெண்டும் ஜாயின் ஆகி மூளையோட இயக்கம் ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு பயன்படுது. இன்னொன்று, இந்த ரைட் மூளைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சில செல்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை எடுத்து இன்ஃப்ராரெட் லைட்டை எடுத்து உங்களுக்கு வந்து இந்த பிணியலை தூண்டி விடுது மெலட்டோனின் சுரக்கிறதுக்கு. இந்த கண் பயிற்சினால தூக்கம், மீதி இந்த தியானம், அமைதிப்படுத்துதல், இது எல்லாமே நடக்குது. கண் பயிற்சி வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் அந்த படம் வந்து ஐயா விளக்கும் போது அந்த படத்தையும் போட்டிருந்தேன், அதை பாருங்க. ஐயா ஒன்னே மட்டும் சொல்லலாமா? வாழ்க வளமுடன். அந்த வெர்டிகோ ப்ராப்ளம்க்கு வந்து இது வந்து ஜஸ்ட் ஐ ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக நம்ம எக்ஸசைஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஐ அண்ட் பிரெயின் சிக்னல் வந்து இன்டர்பிரேட் பண்ணி அங்க தலை சுத்தல் இருக்கும். அப்ப வந்து ஸ்டெபிலைசேஷனுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் அங்க வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்றாங்க. ஐ ஸ்டெபிலைசேஷனுக்கு கேஸ் ஸ்டெபிலைசேஷன் எக்ஸசைஸ்னு சொல்லி அவங்க இதே மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேங்கம்மா, ஓகே. அது கனெக்ட் ஆகும்போது தான் அது வரும். அது உங்களுக்கு இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே பார்க்கும்போது என்ன அப்படின்னா, அப்போ நீங்கள் எதையாவது யோசிக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் டாப்புக்கு போவீங்க. அது நீங்கள் இயல்பாக நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் யாராவது கேளுங்க, ஸ்டூடெண்ட் கேளுங்க, அவன் ஏதாவது யோசிச்சு பதில் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அந்த டாப் கார்னர் போவோம். அந்த விஷுவல் பண்ணுறாங்கன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் ரீடிங்லாம் சொல்கிறாங்க பாருங்க. அதாவது அவங்க சொல்கிறது இந்த நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங் சொல்கிறாங்க பாருங்க. அவங்கெல்லாம் இதை வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, வேற இடங்கள் இருக்கும்போது அது என்ன வருது அப்படிங்கிறதான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மூளையோட அந்த பகுதியில் தொடர்பு இல்லாமல் அதை அவங்க சொல்லவே முடியாது. இமேஜினேஷன் பண்ணுறீங்கன்னா அது எப்படி லெஃப்ட் ஹேண்ட் டாப் கார்னர் வருது, ஸ்மெல்லுனா எப்படி மேலே, டேஸ்ட்னா எப்படி கீழே, டேஸ்ட் பண்ணுறீங்கன்னா கீழே வரும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி வரும்போது மூளையில் இருக்கக்கூடிய அந்த சென்ஸ் ஆர்கன்ஸோட அந்த பகுதிகள் எல்லாமே ஒருங்கிணைக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எவல்யூஷனில் அப்படித்தான் வந்திருக்க முடியும். கண்ணில் பார்த்து அதை பார்த்து புரிஞ்சுக்கிறது, கேட்டு புரிஞ்சுக்கிறது, அதை நினச்சி பார்க்கறது, சொல்லி பார்க்கறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட் ஆகித்தானே இருக்க முடியும். அதனால இந்த வெர்டிகோ கூட சொன்னாங்க இல்லையா, அதுக்கும் அதே மாதிரி தான் காதுகளோட இணைக்கப்பட்டிருக்கு. நம்ம பார்க்குறோம், கேட்குறோம், ரெண்டையும் கனெக்ட் பண்ணாதானே. அப்போ கண் பயிற்சி மிக மிக ஒரு அற்புதமான பயிற்சி. அதில் கண்ணுக்கு மட்டும் இல்லை, பலவிதமான நன்மைகள் இருக்கு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐ பாமிங் கொஞ்சம் பெஸ்ட்னு சொல்ல வரேங்க. காரணம், வெளியே ஜீவகாந்தம் முதல்ல சொன்னாங்க, ஜீவகாந்தம் வெளியே போய் பார்வை என்பது வெளிப்புறத்தோட தூண்டுதலுக்கு தகுந்த மாதிரி உள்ள இருந்து ஜீவகாந்தம் செலவாகும். ஸோ எப்படி காயகல்பத்தில் ஒரு தடையை கொடுத்தல அந்த கண்ணாடி பயிற்சியில ஜீவ பயிற்சியிலையோ தடையை கொடுத்த திருப்புறமோ, ஐ பாமிங் பண்ணும் பொழுது ஜீவகாந்தம் உள்நோக்கி திரும்புது. அப்ப நீங்க சொல்ற பொழுது இத்தனை பிரச்சனைக்கும் அது சால்வேஷன் இருக்குதுல. காரணம், ஜீவகாந்தத்தை உள்ளு கொடுக்கும் பொழுது முதல்ல அந்த கண்ணை மூடி திறக்கிறங்கிறதுக்கு நம்ம கிளிசரின் கொஞ்சம் தேவைப்படுது, அந்த இமைகள் வறண்டு போகாம இருக்கிறதுக்கு. ஸோ அது தயார் பண்ணிக்கும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல வந்து எடுத்துட்டு போய் தான் மூளையில தான் பார்க்குது, பார்வையை வந்து கண்ணுல பார்க்கல. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து சரியா இயக்கம் இல்லைனாலும் உங்களுக்கு பார்வை குறைபாடு கொண்டு வரும். இது வெளியே போய் போய் அதிகமா செலவாகும் பொழுது இயற்கை கொடுத்த தடை தான் அந்த காட்ராக்ட். ஸோ அப்போ கண்ட்ரோல் சிஸ்டம் வர்றதுக்கு இந்த தடை எப்பெல்லாம் முடியுதோ பாமிங் பண்ணீங்கன்னா கண் புரை இல்லாம சரி பண்ணிக்கலாம். ட்ரை ஆகிற கண்களை சரி பண்ணிக்க முடியும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னால ஏற்படக்கூடிய குறைபாடுகள், ஏன்னா அது ரிவர்ஸ் ஆகும் பொழுதோ அல்லது ஒரு பக்கமா போகும் பொழுதோ சில ப்ராப்ளம் கண்டக்ட் பண்ண முடியாதனால அப்போ பார்வை குறைபாடு வரும். அதெல்லாம் சரியாகுது. என்ன சொன்னோம்னா மெயினா நரம்பு கடத்தி வழியா கான்டெக்ட் ரீஜன்ல தான் பார்வையே.
அது வரைக்கும் இந்த சிக்னலிங் ப்ராசஸை ஒழுங்கா வேணும்னா அதுக்கு போதியமான இருப்பு ஜீவகாந்தம் இருக்கணும். அது இல்லைன்னா எந்த விதத்தில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது தான் இத்தனை கண்ணவிகளும். ஸோ அதில் முக்கியமாக பாமிங் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணுறீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எவல்யூஷனரி ப்ராசஸில் எடுத்துட்டிங்கன்னா எது ஆக்டிவாக இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு பயன்படும். கண்கள் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க வேண்டிய ஒரு உறுப்பு, அசைஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு உறுப்பு. கண் இமைகள் பாருங்க, துடிச்சிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், இந்த ப்ராப்ளம் வராது. கண்களை நீங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய ப்ராப்ளம் வரவே வராது. அந்த மாதிரி இல்லாத போகுது தான் ஃபிக்ஸடாக ஒரு இடத்துல நிறுத்தும் போது தான் எப்படி வந்து நம்ம பயன்படுத்தாத தசைகள் எல்லாமே வீக்காக போகுது இல்லையா, அதே மாதிரி ஃபிக்ஸடாக ஒரே இடத்துல வச்சு நம்ம பார்க்கும்போது தான் அதெல்லாம் வீக் ஆகுது. அப்போ ஜஸ்ட் ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ணணும், அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேஷன் வந்து அது நார்மலாக நடக்கணும். லக்ஷ்மி அம்மா சொன்னாங்க பாருங்க, இயல்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இயல்பாக நடக்கணும். ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடாது, எங்கேயுமே நேச்சுரலாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது கண்கள் அதனுடைய இயல்பு தன்னைக்கு போயிடுது. அப்போ நோய்கள் வர்றதில்லை, சரியாகுது, தடுக்கப்படுது. சரிங்களா? இன்னொன்று, கண் வழியாத்தான் நம்ம தீட்சையாக கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ ஜீவகாந்தம் வந்து தேங்கி வெளியில பாய்ச்சிரம் பாருங்க, அந்த அளவுக்கு கண்ணில் வந்து தேங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தீட்சண்யம்னு சொல்லுவாங்க, கருணை பார்வைன்னு சொல்லுவாங்க. உணர்வுகளின் வெளிப்பாடு கண்களில் தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சைனீஸ் அக்கு ப்ரெஷர்ல எடுத்துட்டீங்கன்னா கண்ணை பார்த்தே அவங்களுக்கு என்ன வியாதின்னு சொல்லிடுவாங்க. எப்படி உடம்புல பாயிண்ட்ஸ் இருக்கோ அதே மாதிரி கண் விழியிலையும் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. டாக்டர் லலிதாம்மா, உங்களுடைய இது சொல்லுங்கம்மா. இந்த வர்மா பாயிண்ட்ஸ் அதுக்கு ரிலவெண்டா இருக்கக்கூடிய அதே மாதிரி ஒரு செகண்ட் ஐயா, ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்ட். அதே மாதிரி கண்ணு மட்டும்தான் குளிரும் சரி வெயிலும் சரி அதுக்கு வந்து அஃபெக்ட் ஆகாது, எக்ஸ்போஸ் ஆகும் உடம்புல எல்லா பாகத்திலையும் கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொல்றாங்க. கண்ணு மட்டும்தான் அந்த நெருப்புல போனாலும் ஒன்றும் ஆகாது. அதாவது அந்த இது அந்த அளவுக்கு அது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க வளமுடன். நம்ம வீட்டுல பார்க்கும்போதோ கண்கள் சந்திக்கும் வெளிச்சம் அதிகமாக இருக்கும் போதோ அந்த ஆப்டிமம் இதுக்கு நம்மளுடைய பயிற்சி ரொம்ப முக்கியமா இருக்கும். கண் கூசுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப அந்த சுருக்கு பாவை தசை விரிவு பாவை தசை சிறப்பாக இயங்கி அந்த வெளிச்சத்தை அதிகப்படியான கண் கூசுதல் தான் கொஞ்சம் அதை சரிப்படுத்துது அப்படின்னு சொல்லி இந்த பயிற்சியினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. நன்றிங்கய்யா. நேரம் கருதி அது நம்ம கபாலபதி பயிற்சி போக முடியாது, ஏன்னா டைம் இல்லை, இன்னொரு 14 நிமிஷம் தான் இருக்கு. அதனால கண் பயிற்சி பற்றி வேற அறிவியல் நுணுக்கங்கள், அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாதிக்கான குணப்படுத்துறதுக்கான ஏதாவது ஒரு முறைகள் அந்த மாதிரி இருந்ததுன்னா சொல்லுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. டாக்டர் லலிதாம்மா நீங்க சொல்லுங்க. ஐயா பேசட்டும் ஐயா, டாக்டர் அம்மா பேசட்டும். இல்ல சொல்லுங்க அவங்க ஆன் பண்ணு. இல்ல ஐயா, இதயம் பலம் பெறும், நுரையீரல் பலம் பெறும், கழுத்து பலம் பெறும்ன்றத சொல்லிட்டாங்க. ஒவ்வொன்னா சொல்லுவாங்க. இதயம் பலம் பெறும்னா எப்படி பலம் பெறும்? இதயம் வந்து அந்த முத்திரை வைக்கிறாங்கல்ல ஐயா, அதோட இது இதயம். கழுத்து வந்து வஜ்ராசனத்துல உட்கார்ந்துட்டு நம்ம மைல்டு ஷேக், ஆனா வந்து நம்ம ஷேக் பண்ண மாட்டோம்னு சொல்றோம், ஆனாலும் மைல்டு ஷேக் இருக்கு. நம்ம மேல கண் போயிட்டு கீழே வரும்போது ஷேக் பண்ணாம கண்ணை தான் பண்றோம்னு சொல்லுவோம், ஆனா கழுத்துல மைல்டு ஷேக் இருக்கும். அந்த மாதிரி செய்யறது வந்து கழுத்துக்கான பயிற்சி. அது கழுத்துக்கான பயிற்சி. வஜ்ராசனத்துல உட்காந்துட்டு இப்படி திருப்பணும், மேல கீழே. அந்த நம்ம எப்படி கண் பயிற்சிக்கு பண்றோமோ அதை டோட்டலா செய்த கழுத்து எலும்புக்கு பயிற்சி. அது வந்து அது ஷேக் இல்ல, ஜெர்க் இல்ல. அங்க ஷேக்கும் இருக்கக்கூடாது, ஜெர்க்கும் இருக்கக்கூடாது.
அது வந்து ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட். அந்த இடத்துல கழுத்து சிறிதாக திரும்பும். அவ்வளவுதான். நீங்க அது ம். ஷேக் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பேர் அதை செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒருவேளை ஷேக் பண்ணணுமோன்னு சொல்லிட்டு ஷேக் இல்ல பண்ண இல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆனா இடத்துல அது மைல்டா வருது ஐயா, அந்த மைல்டா இடத்துல ஒரு வருது. மூவ்மெண்ட் தான் இருக்கும். அங்க ஜெர்க்கோ இல்ல அங்க ஒரு ஷேக்கோ இல்ல அங்க ஒரு ஒரு ஃப்ரிக்ஷனோ கிடையாது. ஸ்லோவா வந்து திரும்பும் போது அதே போல இந்த மூட்டையும் வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்க கூடாது. மூட்டும் அந்த கை மூவ்மெண்ட்டும் நமக்கு தெரியவே கூடாது. அந்த அளவுக்கு லைட்டரா வச்சுக்கணும். அதனால ஷேக் இல்ல, அது ஜெர்க்கும் இல்ல. அதுக்காக ஒரு தெளிவுபடுத்திக்கிறேன். சொல்லுங்க. இன்னொரு விஷயம் ஐயா, நம்ம கண்கள் பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு பொருளை பார்க்கும்போது எல்லா தசைகளும் ஒன்னா இயங்கும், இன்க்ளூடிங் லென்ஸை சுருக்கி விரிகிறது. ஆனா மகரிஷியோட இதுல பாத்தீங்கன்னா கை விரல்களை சேர்த்துட்டு நகங்களை மட்டும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுதுங்க அந்த இடத்துல. இப்போ என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆப்போசிட்டா பண்ணும்போது அந்த தசைகள் மட்டும்தான் வேலை செய்யுது. குறிப்பிட்ட ஒரு தசைக்கு மட்டும் வேலை கொடுத்து சரியா பண்றாங்க மகரிஷி அதுல. இல்லைன்னா ஜென்ரலா பாத்தீங்கன்னா லென்ஸ் வந்து முன்ன பின்ன போகும் இல்லையா. நீங்க சாதாரணமா பாக்குறீங்கன்னா அந்த தூரமா இருக்கக்கூடிய பொருளோ பக்கமா இருக்கக்கூடிய பொருளோ எல்லாமே இருக்கும். ஆனா இதுல வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நம்மளுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி பக்கம் தூரம் இல்லாம அந்த தசைகள் மட்டும், அந்த 6 தசைகள் மட்டும் கரெக்டா வேலை செய்யுது. ரொம்ப அற்புதமான விஷயம் ஐயா. வாழ்க வளமுடன். இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆரம்ப காலத்துல வந்து இந்த கண் பயிற்சி செய்யும் போது சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா செய்யறோம்னு சொல்லிட்டு கழுத்து கொஞ்சம் கூட மூவ் பண்ணாம கண் மீது விழிய அசைச்சு அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் வந்ததுன்னா மகரிஷி வந்து கொஞ்சமா நகர்ந்தா பரவாயில்லைங்க, அந்த அளவுக்கு ஐயா இழுக்க கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணதாகவும் பேராசிரியர்கள் சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாங்க ஐயா. அதனாலதான் இயல்பா சொன்னாங்க. இயல்பா தன்னில் தானா நடக்கணும். அது நாம வேணும் திருப்பக்கூடாது, ஆனா தானா திரும்புற அளவுக்கு திரும்பலாம், அவ்வளவுதான். அப்ப வந்து ஸ்ட்ரெயின் எங்கேயுமே இல்லை. மகரிஷியோட பயிற்சியில எங்கேயுமே எந்த இடத்துலயுமே ஸ்ட்ரெஸ் இருக்காது. வாழ்க வளமுடன் ஐயா. அதே மாதிரி நம்ம அந்த ரொட்டேஷன் பண்ணும்போது கழுது ஷோல்டர் கிட்ட ஷேக் வர்றதுனால நுரையீரலுக்கு பலம் வருது. அதே மாதிரி 2 கையும் நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கும்போது காந்த குவியல் கையில நிறைய ஏற்பட்டு அந்த ஃபுல் இது கண் பயிற்சி முடிகிற வரைக்கும் ஏற்படுது. அதை தான் வந்து நம்ம கண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். கண்ணாடி பயிற்சியில காந்த பரிமாற்றம் கண்ணுக்கு பண்ற மாதிரி இதுலயும் அங்க நடக்குது ஐயா. வாழ்க வளம். இதுக்கு ஏதாவது இது இருக்கா? நீங்க ஏன்னா வந்து இங்க இவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அதுக்கு ப்ரூஃபோட சொல்லணும். நீங்க கை மூலமா தான் காந்த ஆற்றல் வந்து கண்ணுக்கு போகுதுன்னு சொல்றது எப்படி சொல்றீங்க? அது எதை வச்சு சொல்றீங்கன்னு கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருங்க. அதுக்கு விளக்கத்தை அனுப்பி விடுங்க. நம்ம கை 2த்தையும் கிட்டக்கு கொண்டு வந்தாலே காந்தத்தை உணரலாம் ஐயா. அதெல்லாம் ஆமா உங்களுடைய அனுமானத்தை இங்க இது பயிற்சியில திணிக்க முடியாதுங்கம்மா. பயிற்சியில அந்த மாதிரி எங்கேயாவது ஏதாவது வேதாத்திரிய மகரிஷியோட புக்லயோ இல்ல அதை ஃபாலோ பண்ணவங்க யாராவதோ சொல்லியிருக்காங்களா? இது நீங்க உங்களுடைய இமேஜினேஷன் நீங்க சொல்றீங்க. அதுவா வேணா வச்சுக்கலாம். இல்லைங்க, அனுமானத்துல இல்லைங்க. இது அனுமானம் இல்ல. ஏன்னா ஒரு சாதாரணமா உடற்பயிற்சி ஆரம்பிக்கும் போது இந்த விஷயத்த சொல்லும்போது நிறைய பேராசிரியர்கள் இந்த கையை பக்கத்துல கொண்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வாங்க, இப்ப என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த ஜீவகாந்தத்தையும் இந்த காந்த ஆற்றல் உடல்ல இருக்கிறதையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதே மாதிரி உள்ளங்கையில வந்து காந்த வெளிப்பாடுங்கிறது அதிகமா இருக்கும். காந்த சுற்று அது வழியா தான் நடக்குதுங்கிறதுனால நம்ம இன்டர்லாக் முத்திரையில தவத்துல உட்காடுறோம். அதனால அது கரெக்ட். இந்த ஐ பாமிங் போது கையில இருந்து தான் ஜீவகாந்தம் உடலுக்குள்ளார பாயுது அப்படின்னும் அதுதான் சரிங்கிறதும் பிராக்டிகலா இருக்கக்கூடியது. அதாவது ஜீவகாந்தம் வந்து ஏதாவது விளக்கம் இருக்கா அப்படிங்கறத கேக்குறேன். ஜீவகாந்தம் வந்து அதிகமா வெளியேறக்கூடிய இடங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கைகள், உள்ளங்கைகள், அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆள்காட்டி விரல், அப்புறம் பாத்தீங்கன்னா கண்கள் வழியாக, வாயில உதடுகள் வழியாக, பிறப்புறுப்புகள் வழியாக, இது எல்லாமே அதிகமாக ஜீவகாந்தம் வெளியேறக்கூடிய இடங்கள். கண்ணுல தானே வெளியேறிக்கிட்டு தான் இருக்கும். லலிதாம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார்.
ஆக்சுவலா நம்ம கண்ணை பொத்தும் போது பாத்தீங்களா, சொன்ன மாதிரி காந்த ஆற்றல் போகுது. அந்த கண்ணை பொத்தும் போது கண்ணை சுத்தி நிறைய வர்மா பாயிண்ட்ஸ் இருக்குங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, புருவத்தோட மத்தியில அப்படிங்கும்போது அது புருவ வர்மம்னு சொல்லுவோம். அது வந்து குளுக்கோமாக்கு அதுவும் உங்களுக்கு நட்சத்திர காலம் சொல்லக்கூடிய லேட்ரல், அதாவது கண்ணோட வெளிப்புற விளிம்பு இருக்கு இல்லைங்களா, எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல இருக்கிறது வந்து நட்சத்திர காலம். இது ரெண்டுமே வந்து குளுக்கோமாக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஐ எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணும்போது குளுக்கோமாக்கான ரிஸ்க் வந்து நம்மளுக்கு குறையுங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கலாங்க சார். குளுக்கோமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஐ பிக்சர் போட்டிருக்கீங்க, அதுல வந்து லென்ஸுக்கும் கார்னியாக்கும் நடுவுல இருக்கிற ஏரியா, அது ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கக்கூடிய அக்வாஸ் சேம்பர்னு சொல்லுவாங்க சார். அந்த சேம்பர்ல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடுங்கிறது ரீசைக்ளிங் ஆகும், அதாவது கண்டினியூஸா செக்ரீட் ஆகும், திரும்ப ரீப்ளேஸ் ஆகும், அந்த மாதிரி ஆகும். அப்ப அந்த ரீசைக்ளிங்ல பிளாக் வரும்போது அந்த ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஜாஸ்தி ஆகி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் வந்து குளுக்கோமான்னு சொல்லுவாங்க சார். ஸோ நம்ம வந்து ரெகுலரா நம்ம ஐ எக்ஸசைஸ் பண்ணி ஐ பாமிங் அது பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த புருவ வர்மமும் நட்சத்திர காலமும் வந்து ஆக்டிவேட் ஆகுறதுனால உங்களுக்கு குளுக்கோமா வருவதற்கான அந்த ரிஸ்க் வந்து குறையுதுன்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் சார். அது பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து கண்ணோட வெளிப்பக்க விளிம்பு வந்து நட்சத்திர காலமோ அதே மாதிரி உள்பக்க விளிம்பு அப்படிங்கிறது வந்து மந்திர காலம்னு சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு நைட் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்ம ஐல வந்து 2 விதமான பார்வை இருக்கும். குரு ஐயா சொல்லும் போது கூட சொன்னாரு, அந்த ராட்ஸ் அந்த இது வந்து உங்களுக்கு குறைவா வெளிச்சம் குறைவா இருக்கும்போது ஆக்டிவேட் ஆகக்கூடியது. அதுதான் வந்து நம்ம தூக்கத்துக்கான அந்த நிறமிய மெலட்டோனின் வந்து சுரக்கதை தூண்டக்கூடியதான ஒரு இது. அந்த எஃபெக்ட் குறையும் போது தான் நம்மளுக்கு நைட் பிளைண்ட்னஸ் வருதுங்க சார். அந்த நைட் பிளைண்ட்னஸ் வரதை வந்து இது குறைச்சி கொடுக்குது இந்த மந்திர காலம் ஆக்டிவேட் ஆகுறதுனால அப்படின்னு சொல்லிட்டு வர்மால சொல்லுவோம் சார். ஸோ நம்ம வந்து அந்த ஐ எக்ஸசைஸ் பண்ணி இந்த மாதிரி கண் பொத்துதல் செய்யும் பொழுது நம்மளுக்கு குளுக்கோமா ரிஸ்க்கும் குறையுது, உங்களுக்கு வந்து நைட் பிளைண்ட்னஸ் அந்த பிரச்சனையும் வர்றதில்லை, தூக்கத்திற்கான மெலட்டோனின் செக்ரீஷனும் ஜாஸ்தி ஆகுது. அதே மாதிரி காம்போதரி காலம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்ணினுடைய நடுப்பகுதி கீழே கீழ் இமையில நடுப்பகுதியில இருக்கிறது. அதான் நம்ம கண் பொத்துதல் செய்யும் போதே ஆக்சுவலா அது எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. ரெண்டாவது நம்ம வந்து இந்த 6 விதமான மசில்களை எல்லாம் மூவ்மெண்ட் பண்றோம் இல்லைங்களா ஐ மூவ்மெண்ட்ல, அப்ப அந்த மசில் எல்லாம் இழுக்கப்படும் போதும் இந்த வர்ம புள்ளிகள் வந்து ஆக்டிவேட் ஆகி இதுக்கான பலன்கள் வந்து நம்மளுக்கு நல்லாவே கிடைக்குது அப்படிங்கறது வந்து நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம் சார். இந்த காம்போதரி காலம் இது ஸ்பெசிபிக்கா நம்ம பார்த்தோம்னா இந்த மந்திர காலம் வந்து எஸ்பெஷலி ராட் செல்லுன்னு சொல்லக்கூடிய வெளிச்சம் குறைவான டைம்ல ஆக்டிவேட் ஆகக்கூடியதானது. இன்னொன்னு கோன் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், அது கலரை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கான ஒரு பார்வை. இந்த ரெண்டையுமே ஆக்டிவேட் பண்றதுங்கிறது வந்து காம்போதரி காலம் சார். ஸோ நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா நம்மளுடைய ஐ எக்ஸசைஸை பண்ணி அதாவது காம்போதரி காலம் புருவவர்மம் ரெண்டும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகும்போது இந்த கோன்ஸ் அண்ட் ராட்ஸ் ரெண்டுமே ஆக்டிவேட் ஆகுது. அப்போ நம்மளுடைய ஐ எக்ஸசைஸ் கம்ப்ளீட் நம்ம பண்ணி கண் பொத்துதலும் செய்யும் பொழுது ஐ சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே வந்து கரெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாங்க சார். அதாவது மகரிஷியோட ஒவ்வொரு எக்ஸசைஸ்லயும் என்ன சொல்றது மாடர்ன் சயின்ஸும் கனெக்ட் ஆகுது. வர்மா இப்ப இதே பாத்தீங்கன்னா இதுவே நாங்க வந்து அக்யூப்ரெஷர்ல SD1 UB1 GB1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்லுவோங்க சார். அதனால அக்யூப்ரெஷர் வர்மா எல்லாமே கனெக்ட் ஆகி அவர் ஃபோக்கஸ்டா என்ன ரிசல்ட் வரணும்னு நினைக்கிறாரோ அதை எந்தெந்த இதுல அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஒரே எக்ஸசைஸ்ல கொண்டு வந்து வச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம இதன் மூலம் புரிஞ்சுக்கலாம் சார். மெயினா எடுத்துட்டீங்கன்னா உடலை தியானத்துக்கு அமைதிக்கு தயாரிக்கக்கூடிய வேலைகள் தான் இந்த கண் பயிற்சியுமே. கண்டிப்பாங்க சார். எதை ஒன்னையும் ஃபோக்கஸ்டா செய்யறோம் அப்படின்னாலே நம்மளுடைய பிரெயின் வேவ்லென்த் வந்து டியூன் ஆயிடும், கம்மி ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின் வந்து அந்த மெடிடேட்டிவ் லெவலுக்கு போயிடுதுங்கிறது தான் உண்மை சார். குரு ஐயா வாழ்க வளமுடன். ஐயா குரு ஐயா குரு ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, ஒரே
ஒரே நிமிஷம். குரு ஐயா, நீங்க சொன்னீங்க இந்த கண்ணை பார்த்து டாக்டர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க கேன் யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் ஃபார் ஃபர்தர் ஒன் செகண்ட்? கண்ணை சைனால பார்த்து அப்படி பண்றாங்க ஐயா. இப்போ நமக்கு வந்து விழி கருவிழி இருக்கு இல்லையா, அதையே நிறைய பார்ட்ஸா பிரிச்சு அது ஒன்னொன்னுக்கும் நம்பர்ஸ் கொடுத்து அதை வந்து பார்த்து சொல்றாங்க அவங்க. வாழ்க வளமுடன். நேச்சுரோபதியில அது ஒரு சப்ஜெக்டே இருக்குங்க சார். ஐய பார்த்து டயக்னோஸ் பண்றதுங்கிறது அதுல வந்து ஒரு சப்ஜெக்டே இருக்குங்க சார் நேச்சுரோபதியில. ஓ கிரேட் அம்மா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் ஐயா. ஆமாங்க ஐயா, அந்த சப்ஜெக்ட் பேரு கண்ணை பார்த்து பண்றதுக்கு பேரு இரிடியாலஜி பேரு. அது நேச்சுரோபதியில ஒரு சப்ஜெக்டாவே இருக்கு. இரிடியாலஜி. கண்களை பார்த்து கண் கருவிழிகளை ஒரு போட்டோ எடுத்து அதை லென்ஸ் மூலியமா பார்த்தீங்கன்னா உங்கள் கண் கருவிழியில எந்த மாதிரியான வரைபடங்கள் மாதிரி இருக்கும். உள்ள இருந்து அந்த மையப்புள்ளில இருந்து வெளிநோக்கி வருகிறதா உள்நோக்கி வருகிறதா அப்படிங்கிற ஒரு அந்த அதுக்கு ஒரு சிலபஸ் வச்சிருப்பாங்க. அதை வச்சிருந்து இந்த ஆர்கன்ல இந்த பிரச்சனை இருக்கு, இந்த ஆர்கனுக்கு ட்ரீட் பண்ணணும், எப்படி பலதரப்பட்ட பலதரப்பட்ட மருத்துவ முறைகள் இருக்கோ அதே மாதிரி கண்கள் பார்த்து பண்ற விஷயமும் இருக்குங்க ஐயா. இன்னொரு முக்கியமான விஷயம், எப்படி வந்து கை விரல் ரேகை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதோ அதே மாதிரி கண்ணுல இருக்கக்கூடிய அந்த விழித்திரைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குது. தனியா இருக்கும். ஆதார் கூட பாத்தீங்கன்னா கண்ணு எடுப்பாங்க போட்டோஸ், அது அடையாளம். ஐரிஷ் எல்லாமே இமிகிரேஷனோட வந்து அது முக்கியமா இருக்கக்கூடியதுங்கய்யா. அந்த பயோமேட்ரிக்ஸ் எடுக்கும்போது அந்த ஐரிஷ் அப்படிங்கிறது தான் அந்த எப்படி கைரேகை மாதிரி அங்க ஐரிஷ் அப்படிங்கிற அந்த விழித்திரையில இருக்கக்கூடிய ஒரு வடிவம். அந்த வடிவ மாறுபாடு பத்தி படிக்கிறதா இப்ப அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, கண்ணை பார்த்து இல்ல, கண்ணுல இருக்கக்கூடிய அந்த ஐரிஷ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு தன்மைக்கும் அது விரிஞ்சு மாறும்போது அதனுடைய பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் வந்து அவங்க கேப்சர் பண்ணுறாங்க பயோமேட்ரிக்ஸில். இப்போ கண்ணை பார்த்து கண்ணை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க எல்லா இடத்துலையும். இப்போ இந்தியாவிலையும் சரி மற்ற கண்ட்ரிலையும் சரி ஐரிஷ் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து இதுதான் அந்த கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வரைபடம் போல் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஐயா வளமுடன். ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விட்டு போச்சு. நான் வந்து இந்த கத்துக்கிட்ட புதுசுல மனோளக்கலை இது கத்துக்கிட்ட புதுசுல அது ஆர்வ கோளாறா என்ன தெரியல, நான் 2 முறை செய்வேன் ஐயா. மார்னிங் ஒரு தடவை ஐ எக்ஸசைஸும் ஈவினிங்கும் ஆஃபீஸ்ல இருந்து வந்த உடனே செய்வேன். அதுக்கு நல்ல பலன் இருந்தது ஐயா. அப்புறமா வந்து ஏதோ ஒரு லெத்தார்ஜி அது ஒன் டைமா குறைச்சிட்டேன். 2 முறை செஞ்சேன். ஏன்னா உங்களுக்கு இந்த ஐ எக்ஸசைஸ்க்கு வந்து எம்டி ஸ்டமக் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. ஸோ 2 டைம்ஸ் பண்ணுறச்சே நல்ல எஃபெக்ட். 2 டைம்ஸ் இந்த சென்ஸ் மார்னிங் ஒரு தடவையும் ஈவினிங்கும் பண்ணணும், இம்மீடியட்டாக பண்ண வேண்டாம். அதுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கு ஐயா மகரிஷியோட இந்த ஐ எக்ஸசைஸ். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். குரு ஐயா வாழ்க வளமுடன். ஐயா முதல்ல இந்த நம்ம வஜ்ராசனம் வந்து கால் பயிற்சியில ஆரம்பிச்சு கண் பயிற்சி வரைக்கும் இருந்ததா சொல்றாங்க. அது உண்மையா ஐயா? ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படி உண்மையா ஐயா? அது சொல்லுங்கம்மா. வஜ்ராசனம் போட்டது கால் பயிற்சியினுடைய கடைசி நிலையில இருந்து இது வரைக்கும் இருந்தது. ஆனா வந்து அவ்வளோ நேரம் வஜ்ராசனம் போடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்றதுக்காக அதை இது பண்ணிட்டு இல்லைங்கம்மா, நீங்க வந்து மூச்சு பயிற்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுகாசனத்துல தான் பண்ணணும் இல்லையா? இல்ல முதல்ல அப்படி இருந்ததா சொல்றாங்க. முதல்ல இருந்ததுங்க ஐயா, அப்புறம் மாத்திட்டாங்க. முதல்ல உண்மையான்னு கேக்குறேன் ஐயா. இருந்தது. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. காலையில 4:30 மணி தவம் கிடையாதுங்க. இங்க விட்டு விட்டு டவர் சரியா எடுக்கல. அதனால ராம்குமாரை பார்த்துட்டு பஞ்சபூத நவகிரகம் போட்டிருக்கேன். நைட் இதே மாதிரி ஸ்பீச் மட்டும் வச்சுக்கலாம்.
வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.